தூத்துக்குடியில அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தூத்துக்குடியில 2 பேர் இன்றைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அதனால் அவள் இறந்தார்கள் என்று அவர்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலினே குரல் கொடுத்தார். சிபிஐ விசாரணை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு சுமார் இதுவரை 50 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு கள்ளச்சாராயம் பருகி குடித்து இறந்தவருடைய எண்ணிக்கை 50. பல பேர் கண் பார்வை அற்றிருக்கின்றார்கள். இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மரணத்திற்கு முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர். இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். சார், இப்ப அங்க கள்ளக்குறிச்சியில முழுவதுமாக அரசு போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இதுல எங்க வெளிப்படைத்தன்மை இல்ல நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு ஜிப்மர் மருத்துவமனையில இன்றைக்கு வெளிப்படைத்தன்மை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஜிப்மர் அறிக்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிக்கை வெளிவந்திருக்குது. எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள், எவ்வளவு பேர் இறந்திருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் இப்பொழுது சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய நிலைமை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க, விழுப்புரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க, கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க. ஏன் அந்த வெளிப்படைத்தன்மையில் அறிவிக்கல? எவ்வளவு பேர் இன்றைக்கு சேர்க்கப்படுகின்றது, அவருடைய நிலைமை என்ன நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது அரசுடைய கடமை அல்லவா? செய்யலையே. இந்த அரசாங்கம் சரியான முறையிலே நடந்திருந்தால், இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்திருந்தால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்காது. இது அரசுடைய குறைபாடு, குடித்துறையுடைய குறைபாடு இல்லை. அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், கள்ளச்சாராய விற்பனை தடை செய்திருந்தால், ஒழிக்கப்பட்டிருந்தால் அந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த குழந்தைகள் அனாதையாயிருக்க மாட்டாங்க. அப்படி ஏழை, அத்தனை பேரும் ஏழை, தாழ்த்தப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த குரல் கொடுத்த ஒழிய இன்றைக்கு இறப்பதற்காக, இன்றைக்கு சாராய குடிச்சு இறப்பதற்காக அல்ல. அதாவது ஒரு குழந்தைக்கு தந்தை இறந்துட்டாரு, தாயும் இறந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் அவங்களுக்கு வருமானம் வேணும், படிக்க வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வயிறாக சாப்பிட வேணும், மற்ற செலவுக்கு வேணும்னு மனிதாபிமான முறையில், அரசியல் ரீதியா இல்ல, மனிதாபிமான முறையில் அதிமுக கட்சி மாதந்தோறும் 5000 கொடுக்கப்பட்டு அறிவிப்பு கொடுத்தது. கவர்மெண்ட் சிபிசிஐடி என்கொயரி போட்டிருக்காங்க, ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது திருப்பியே நீங்க சிபிஐ நீங்க வலியுறுத்துறீங்க? அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், தூத்துக்குடி சம்பவம், காவல்துறை இருவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போய் அதனால் அவள் இறந்தாள் என்று இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஊடகத்தில் தினந்தோறும் போட்டுட்டு இருந்தீங்க, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் போட்டுட்டே இருந்தீங்களா இல்லையா? அப்படி 2 பேர் இறந்ததற்கே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் இதுவரை 50 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இதை சிபிஐ விசாரிப்பதில் என்ன தவறு? இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும் போதே எங்களை கைது செய்ய பார்க்கிறாங்க. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்வதற்கு தூக்கிட்டு போய் அங்க அமர வைக்கிறாங்க. எல்லா டிவிலையும் பாக்குறீங்க, எல்லா தொலைக்காட்சியிலும் படம் பிடிச்சிருக்கீங்க. இப்படி இருக்கின்ற பொழுது நியாயமா விசாரணை நடக்குமா? இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகின்ற ஆணையம் சரியா செயல்படுமா? நீதி கிடைக்குமா? மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா? இந்த உண்மை வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்குது. இந்த அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். பல முறை கூட்டம் போட்டு போதைப் பொருளை தடுக்கிறேன், கள்ளச்சாராய தடுக்கிறேன் சொன்னீங்களே, 3 ஆண்டு காலமா அந்த பகுதியில் விற்பனை செய்வதாக தொலைக்காட்சியிலே காட்டுறீங்க.